எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சுடவா 4 by Nippon Paint, Asia's real #1 paint. கொஞ்சம் அளவுக்கு மீறி பேசுவியோ? ஆமா சார், நான் கொஞ்சம் ஓப்பன் டைப்பு. கொஞ்சம் நல்லா கலகலன்னு பேசுவேன். வேணா நம்ம சத்தி மேடம் கேட்டு பாருங்களேன். அது வந்து இவ்வளவு நேரம் இவங்க கூட தான் வெளியில முக போட்டுட்டு இருந்தேன். இவங்க செம்மையா கடுப்பாயிட்டாங்க சார். அதை தான் சார் சொன்னேன். தம்பி எல்லாம் கத்தக்கூடாது. லைப்ரரியில இருக்க மாதிரி அமைதியா இருக்கணும். கோயில்ல போய் பவ்யமா இருக்கணும். புரியுதா? சுத்தமா புரியல. யோ, லைப்ரரியில இருக்க மாதிரி அமைதியா இருக்கணும். கோயில்ல இருக்க மாதிரி ரொம்ப பவ்யமா இருக்கணும். இப்ப புரியுதா? யோ ரன்பீர், பாஸ், அது உனக்கு புரியுதா? பாத்தியா இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. உங்களுக்கு எனக்கு இல்லையா, நீ ரொம்ப லேட் பிக்க பாருங்க. பாஸுக்கு பிடிக்காது. தம்பி இங்க பார், எக்ஸ்ட்ரா பேசுறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி. ஃபுல்லாவே குறைச்சிக்கிறேன் சார். சக்தி, நீ என்ன சொல்ற? வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? பார்த்தேன் பாஸ், ஆனா பெருசா எதுவும் இம்ப்ரெசிவா இல்ல. ஏதோ சின்ன பசங்க ரஃப் நோட்ல கிறுக்கிற மாதிரி கிறுக்கி வச்சிருக்காரு. நான் வேணான்னு வெளியில போங்கன்னு சொன்ன பாஸ், ஆனா உங்களை பார்க்காம போக மாட்டேன்னு உள்ள வந்துட்டாரு பாஸ். சாரி சார், எதுவும் பேசுறதுக்கு இல்ல. ஆஸ் a பப்ளிசிட்டி இன்சார்ஜ் சொல்றேன். சாரி பாஸ், எனக்கு உங்க ஒர்க் சுத்தமா பிடிக்கல. இங்க பாருங்க மேடம், வேலை தரலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணி பேசக்கூடாது தெரியுங்களா? நான் ஒரு பையன், ஆனா எனக்கு வேலை இல்ல. நீங்க ஒரு பொண்ணு, ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்கீங்கன்றதுக்காக வேலை இல்லாத என்ன பார்த்து என்ன வேணா பேசுவீங்களா? சார், இந்த மாதிரி திமிரா இருக்க பொண்ணுங்கிட்ட என்னால வேலை செய்ய முடியாது சார். ஏன் சார் இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு எல்லாம் வேலை தரீங்க? Shut up you nonsense. எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? என்ன தைரியம் இருந்தா என் ஆபீஸ்க்கு வந்து ஏன் ஆளை திட்டுவ? ஏய், நீ இன்னும் போலையா? உன்னை எல்லாம் இவ்வளவு நேரம் பேச விட்டதே தப்பு. ஒழுங்கு மரியாதை எங்க இருந்து போயிடு. என் கண்ணு முன்னாடி நிக்காத சொல்லிட்டு. கோச்சிக்காதீங்க சார், நான் தப்பா எதுவும் சொல்ல. கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டா. தயவு செஞ்சு எனக்கு வேலை மட்டும் இல்லைன்னு சொல்லிடாதீங்க சார். ஓ, இதுல உனக்கு வேலை வேற வேணுமா? சத்தி, சத்தி, பாஸ், நீ சொன்னதா கரெக்ட். இவன் நம்ம கம்பெனிக்கு குவாலிஃபைடே கிடையாது. உடனே இவனை இங்க இருந்து அனுப்பு. இவன் என் கண்ணு முன்னாடியே நிக்க கூடாது. அவனை போ சொல்லு, அவனை போ சொல்லு, போ சொல்லு. ஓகே பாஸ், போங்க. கெட் லாஸ்ட். போங்க. தம்பி, உன் டிராயிங் நோட் விட்டு போற பாரு. இந்தா எடுத்துட்டு போ. பாவி, நானும் அவங்ககிட்ட வேலை கேட்டதை கூட கொடுத்துருப்பான். நீ ஒரு ஆளுன்னு உங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்ட மாதிரி என்ன செருப்பாலே அடிச்சுக்கணும். டேய், அதுக்கே இப்ப கத்துறா? இப்ப என்ன உனக்கு வேலை தானே வேணும்? கொஞ்சம் இரு. யோ, என்னையா நின்னுட்டே இருக்க? காஃபி எங்க? போய் எடுத்துட்டு வா பாஸ். கம் இன். பாஸ், அவன் ப்ரொஃபைல் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. ஆனா அவனோட பர்சனல் லைஃப் அதை விட வீக்கா இருக்கு பாஸ். அதுக்கு ஒரு கருணை அடிப்படையில பாவம் பாஸ். அவன் வெளியில வந்து என் காலில விழுந்து மன்னிப்பு கேக்குறான் பாஸ். பாக்க எனக்கே பாவமா இருக்கு பாஸ். ஆமா, உன் கால்ல விழுந்தான்ல, உனக்கு அப்படித்தான் இருக்கும். நீ ஒண்ணு பண்ண, மீனாட்சி கேட்டரிங் சர்வீஸ் எம்டி கோதாவரி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இந்த பையன் ரெஸ்யூமே கொடு. ஒரு நல்ல வேலை போட்டு தருவாங்க.
ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் நல்லா பெயிண்டிங்கும் பண்ணி தருவான். போர்டை மாட்டி வைங்க, பிசினஸ் ஓஹோன்னு போகும். லீவ் இட். நீ தானே சொன்ன இதுக்கு முன்னாடி அவன் ப்ரொஃபைல் ரொம்ப வீக்கா இருக்கு, பெயிண்டிங் நல்லா இல்லைன்னு. நான் அவன் பண்ண பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தலைகீழ வச்சு பார்த்துட்டேன் பாஸ். அதான் தப்பா சொல்லிட்டேன். ம். இப்போ நேரா காட்டினானா பார்க்க சூப்பரா இருந்துச்சு பாஸ். ஓ ஓ ம், ம். சின்ன முத வேலைக்கு எடுக்க வேணான்னா இப்ப எடுங்கங்கிறா. இவ இந்த வேலைக்கு சரியானாலா குழப்பறாளே. என்ன பாஸ் யோசிக்கிறீங்க? சரி சரி, என்ன கர்மத்தையோ பண்ணி தொலை போ. இந்த சேலரி மேட்டர்லாம் உங்க அண்ணன் கார்த்திகிட்ட நீயே பேசிக்கோ. ஓகே பாஸ். சார் தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே, யூ மே லீவ் நவ. ஓகே சார். ஓகே பாஸ். ம். ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. எங்க பாஸ் வேணவே வேணான்னு சொல்லிடுவாருன்னு பயந்துட்டே இருந்தா எப்படியும் ஒன்னு வேலைக்கு சேர்த்தாச்சு. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் சக்தி. எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? அப்படியே என்ன லவ்வும் பண்ணிட்டீனா? அடி சிரிப்பால ஒழுங்கா வேலையில செய்யற வழிய பாரு. ஆமா, நீ ஒண்ணு சொன்ன, உள்ள வேற ஒண்ணு நடக்குது. இது என்ன கதை? யோ ரன்வீர். யோ பாஸ் என்னையா விரலுக்கு எக்ஸசைஸா? என்ன பாஸ் அந்த சைடு ஒரு தூண்டில் போட்டுட்டு இருக்கீங்க? எந்த சைடு என்ன தூண்டில்? பாஸ் சைக்கிள் கேப்ல சக்தி மேடம் கிட்ட உங்க லவ் சொல்லிட்டீங்க. ஐயோ, என்னதான் உங்களுக்கு சக்தி மேடம் மேல கோவம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவங்க மேல ஒரு ஆசை இருக்கு பாஸ். அடிச்சி ஆசையா? நீ வேற. என்னைக்கும் இல்லாம ஏதோ அந்த ஆள் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கான். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அம்மா தாயே, அப்படி ஏதாவது இருந்தா சொல்லிடு. இப்பதான் கொஞ்சம் பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருக்கு, அதை கொன்னுடாத. யோ என்ன வளர்ற? நான் எப்ப லவ் பண்றேன்னு சொன்னேன்? பாஸ் நீங்க தான் பாஸ் சொன்னீங்க. ஏன் இடத்துக்கே வந்து ஏன் ஆளைய திட்டுவியானு அப்படின்னு நீங்க தானே பாஸ் சொன்னீங்க. ரன்பீர் லூசு லூசு. அவங்க என் ஸ்டாஃப்ங்கிறத மைண்ட்ல வச்சு அப்படி சொன்னையா? நீ அதுக்கு வேற ஒரு மீனிங் கண்டுபிடிச்சான்னு நான் என்ன பண்றது? ச்சே. பாஸ் இத நீங்க யாருக்கிட்ட சொன்னாலும் இப்படிதான் பாஸ் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. புரியறதுக்கு இதுல எதுவும் கிடையாது. எங்களுக்குள்ள எதுவும் கிடையாது. யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல. என் வேலையை செஞ்சுட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். ரன்பீர், என் கண்ணு முன்னாடி நிக்காத, இல்ல கொன்னே போடுவேன். ஏன் ஆளு உங்க ஆளு சொல்ல வேண்டியது, விளக்கம் சொன்னா நம்மளே திட்ட வேண்டியது. என்ன? ஒண்ணும் இல்ல பாஸ். இங்க பார், தேவையில்லாம எதையும் கற்பனை பண்ணிக்காத. எனக்கு அந்த மாதிரி எண்ணம் எதுவுமே கிடையாது. எனக்கு எப்பவும் அவன் மேல கொஞ்சம் கூட லவ் இல்ல, எதுவுமே வராது. அப்பாடா. அசோக், கடையை பார்த்துக்க. ஒரு வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். ஒரு 2 ஹவர்ஸ்ல வந்துடுறேன். சரிண்ணே. ஏய் ஹாய் அனு, வாங்க வாங்க உட்காருங்க. பரவாயில்ல, என் அக்காவோட நிச்சயதார்த்த போட்டோ வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, காஃபி வாங்கிட்டு வந்துடுறேன். பரவாயில்ல, நோ தேங்க்ஸ். அனு, எதுக்கு என்ன அவாய்ட் பண்றீங்க? உங்க முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையே. என்கிட்ட சரியா கூட பேச மாட்டீங்க. ஏதோ தெரியாதவங்க பாக்குற மாதிரி பாக்குறீங்க. பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போறீங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்களே ஏதாவது நினைச்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? நான் எப்பவும் போலதான் இருக்கேன். நீங்க எதுக்கு பர்சனலா பாக்குறீங்க? உங்க மனசு கஷ்டப்படுற அளவுக்கு நமக்குள்ள என்ன இருக்கு? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நம்மளும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குங்க. எனக்கு எங்க அம்மாவை தவிர யாருமே கிடையாது. எங்க அம்மாவை தவிர என் மேல அக்கறை காட்டுறவங்க யாராவது இருக்காங்கன்னா அது நீங்க மட்டும் தாங்க. என் கூட இருந்த சொந்தங்கள் உறவுகள் எல்லாம் விட்டு போயிட்டாங்க. வாழ்க்கையில எதுவுமே இல்லாம நான் கஷ்டப்பட்டப்போ எனக்கு ஆறுதலா இருந்த நீங்க மட்டும் தாங்க. நான் ஒவ்வொரு வேலையில சேரும் போதும் எனக்கு முதல் வந்த கஸ்டமர் நீங்க தாங்க. அது மட்டும் இல்ல, நான் வேலையில சேரும் போதெல்லாம் என்னை ஊக்கப்படுத்தி பேசுனது நீங்க தாங்க. இதோ பாருங்க, தெரிஞ்சவங்கள ஃப்ரெண்ட் ஆயிட மாட்டாங்க.
எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு நீங்க மட்டும் தாங்க. நீங்களே வேலைக்கு போனா கஷ்டப்படாம வேற என்ன பண்ண சொல்றீங்க? சரி நான் இவ்வளவு பேசுறேனே, நீங்க ஏங்க எதுவுமே பேச மாட்டீங்க? அங்க பள்ளம் தோண்டி போட்டுருக்காங்கம்மா. பஸ் எல்லாம் இந்த பக்கம் வராது. ஆட்டோ கிட்ட பிடிச்சி போ. வாடி போலாம். நிறுத்து 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 தம்பி. தம்பி ரொம்ப நன்றி. நாளைக்கு இதே டைம் வந்து அண்ணனை டிராப் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, பாய். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் ரன்பீர். என்ன மேடம், பஸ் போயிடுச்சா? பஸ் போனா நான் அதுல ஏறி போயிருக்க மாட்டேனா? என்ன மேடம், இன்னைக்கு நீங்க கவுண்டர் போடுறீங்க? ஆமா சார், இன்னைக்கு எப்படி போக போறீங்க? பஸ்ல தான். ஐயோ ரன்பீர், உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இன்னைக்கு பஸ் இந்த பக்கம் வராதா. என்னாச்சு மேடம்? கார்ப்பரேஷன்காரங்க வழியெல்லாம் குழி தோண்டி போட்டிருக்காங்களா, அதனால பஸ் இந்த பக்கம் வராதா. ஐயோ, இப்போ நான் எப்படி ஆபீஸ் போறது? ஐடியா. என்ன ஐடியா? நான் ஏன் மேடம் பஸ்ல போகணும்னு கவலை பண்ணோம்? அதான் என் செல்லக்குட்டி பாஸ் இருக்காருல்ல, அவரு இன்னும் இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணிருக்க மாட்டாரு. அவர் வந்தோடனே நான் அவர் கூடயே போயிருவேன். உனக்கெல்லாம் அறிவுங்கிறது சுத்தமா கிடையாதா? ஏன் மேடம் அப்படி சொல்றீங்க? பின்ன அன்னைக்குதான் உனக்கு கழட்டி விட்டுட்டு நித்யாவை கூட்டிட்டு போனாரு. கொஞ்சம் கூடமா உனக்கு கோவம் வரல? மேடம், 2 குழந்தை பிறந்த உடனே கருத்தடை ஆபரேஷன் பண்ண பொண்ணுங்க மாதிரி சிவா சார் ஆபீஸ்ல நான் என்னைக்கு வேலைக்கு சேர்ந்தனோ அன்னைக்கே நான் கோவத்தட ஆபரேஷன் பண்ணிக்கிட்டேன் மேடம். அதனால எனக்கு எந்த கோவமும் வராது மேடம். ரன்பீர், மனுஷங்கன் பிறந்தா சூடு, சொரண, மானம், ஈனோ இதெல்லாம் கொஞ்சமாச்சு இருக்கணும். நீ திங்கிற சோத்துல, குளிக்கிற தண்ணியில, அடிக்கிற காத்துல இதுல எல்லாம் கொஞ்சம் கூடமா உப்பு இல்ல. நீ எல்லாம் என்ன மனுஷன்? சொரணே இல்லாத ஜென்மம். போதும், நிறுத்துங்க. இத்தனை நாளா மூடி கிடந்த என் அறிவு கண்ண நீங்க படாரம் திறந்துட்டீங்க மேடம். இனிமேட்டு இந்த ரன்பீரை நீங்க பாருங்க மேடம். ரன்பீர், வெரி குட் ரன்பீர். இப்பதான் நீங்க பாக்குறதுக்கு சும்மா கெத்தா இருக்கீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருவேளை இன்னைக்கு அவரே உங்களை கூப்பிட்டா கூட போக மாட்டேன் மேடம். நான் போக மாட்டேன். அது அங்க பாரு, உன் பாஸ் கார் வருது. வரட்டும் மேடம். வீக் டேஸ்ல ஆளே இல்லாம எல்லா ஸ்டாப்லயும் நின்னு போற பிரைவேட் பஸ் மாதிரி இன்னைக்கு அவர் காரு காலியா தான் போக போகுது. பாப்போம் பாப்போம். அலர்ட் 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 அலர்ட். குட் மார்னிங் பாஸ். என்ன பாஸ், நித்யா இன்னைக்கு உங்க கூட வரலையா? ஏய், அத தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜ்க்காக கேட்டேன் பாஸ். கட்டி ஜெனரல் நாலேஜ். எங்கே செல்லும் இந்த பாதை? யோ, அந்த பாதை எங்க போகணும் எனக்கு தெரியும். வந்து வண்டியில ஏறு. பாஸ், குட் மார்னிங் பாஸ். நீங்க எப்ப பாஸ் வந்தீங்க? ஏய், நடிக்காத. என்னை பார்க்காத மாதிரி நீ ஓவர் ஆக்ட் பண்ணல. அப்பயே நான் வந்துட்டேன். வா, வந்து வண்டியில ஏறு. மேடம், இப்ப பாருங்க மேடம். அலர்ட் 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 அலர்ட். சாரி பாஸ், எனக்குன்னு ஒரு இது இருக்கு பாஸ். யோ, என்ன பாஷா படத்துல வர ரஜினி மாதிரி நிமித்திட்டு நிக்கிற? தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாத, சிரிப்பு தான் வருது. வந்து வண்டியில ஏறு. வேணாம் பாஸ், எனக்கு நீங்க லிஃப்ட் தர வேணாம். எப்போ ஒரு பொண்ணுக்காக நீங்க எனக்கு லிஃப்ட் தராம போனீங்களோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் பாஸ். இனிமே லைஃப்ல யார்கிட்டயும் லிஃப்ட் கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான் பாஸ். இந்த யோ, சரி சரி, உன் திருவாயை முட்டு வண்டியில ஏறு. எதுக்கு பாஸ்? வழியில நித்யா மேடம் லிஃப்ட் கேட்பாங்க, என்ன இறக்கி விட்டு அவங்கள கூட்டு போயிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் நடு ரோட்ல நின்று நான் என்ன பண்றது பாஸ்? யோ, உன்னை போய் லிஃப்ட் கொடுக்க கூப்பிட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? இனிமே என் வண்டியில ஏறாத. பெரிய பொல்லாத கார் வச்சிருக்காரு இவரு. அப்படியே இந்த கார்ல ஏறிட்டாலும். யோ ரன்பீர், நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இங்க பார், இதுக்கப்புறம் இந்த வண்டியில உன் லைஃப்லயே ஏற முடியாதியா? பாஸ், கழுத பசிச்சாலும் பேப்பர, சி புலி பசிச்சாலும் புள்ள திங்காது பாஸ். இனிமேட்டு இந்த ரன்பீர் உங்க கார்ல ஏறவே மாட்டான் பாஸ். அப்படி ஒரு வேலை ஏற வேண்டிய சூழ்நிலை வந்தா இந்த எலுமிச்சம்பழம் இருக்கு பாருங்க, எலுமிச்சம்பழம், அதுக்கு பதிலா என்ன வீலு கீழே படுக்க போட்டு ஏத்திட்டு போயிட்டே இருங்க பாஸ். எப்படி? வீலுக்கு அடியில ஏத்துற. சோ வண்டியில ஏற மாட்டே நீ. ஆபீஸ்க்கு தானே வருவ, அதுக்குள்ள எதை ஏத்துற நானும் பிளான் பண்றேன். பாஸ்,
பாஸுக்கே இவ்வளவு இருக்குன்னா பிஏ எனக்கு எவ்வளவு இருக்கும்? சூப்பர் ரன்பீர், பெண்ணிட்டீங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். மேடம், நித்யா மேடம் வராங்க. அவங்க வந்து லிஃப்ட் தரேன்னு சொல்லுவாங்க. நீங்க போயிடக்கூடாது மேடம். பிஏ நானே போகாதப்ப பிஐ நீங்க எப்படி போலாம்? அது என்ன பிஐ? இது கூட தெரியாதா மேடம்? பப்ளிசிட்டி இன்சார்ஜ் மேடம். அடடா, பின்றீங்க நீங்க. மேடம், நித்யா மேடம் வராங்க. அலர்ட். அலர்ட். ஹாய் சக்தி. ஹாய். ஆபீஸ்க்கு தானே? ஆமா, வாங்க சேர்ந்தே போலாம். மேடம் அலர்ட் மேடம். மேடம் அலர்ட். அலர்ட் மேடம். மேடம் மேடம். ஐயோ ரன்வீர் ஏமாந்துட்டியடா. சக்தி மேடம், நீங்க என்ன பண்றீங்க? என்ன சொல்லிட்டு நீங்க மட்டும் அவங்க பைக்ல ஏறி போயிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு மட்டும் மானம், சூடு, சொரண, அறிவு இப்படி எதுவுமே இல்லையா? ஹலோ, ரொம்ப ஓவரா பேசாத. அன்னைக்கு பாஸ் என்ன திட்டல, உன்னை மட்டும் தான் திட்டினாரு. அதனால நான் போறேன். மேடம், சக்தி மேடம், இது ரொம்ப சீட்டிங். சும்மா ஒரு ஜாலி. பை. என்னாச்சு, நம்ம போலாமா? நம்ம போலாம். ரன்பீர், அலர்ட் அலர்ட். பை. சக்தி மேடம். ஐயோ, சோறு அப்பளம். ச்சே, 5 நிமிஷம் வாயை கொடுத்து சேதுபதி ஐபிஎஸ் கவுண்டமணி மாதிரி 5 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டேனே. இந்த பொண்ணுங்களை நம்பவே கூடாது. என்ன யோசிச்சீங்க? எதை பத்தி? என்னங்க, சிவாவை நான் லவ் பண்றதையும் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு உங்களை அவர்கிட்ட பேச சொன்னல, அத பத்தி பேசுங்க. என்ன பேச சொல்றீங்க? நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. எதுவும் எனக்கு புரியவும் வேண்டாம், நீங்க எதுவும் என்கிட்ட சொல்லவும் வேண்டாம். ஆனா சிவா கிட்ட மட்டும் என்னோட லவ் விஷயத்த சொன்னீங்கன்னா அது போதும் எனக்கு. இத பாருங்க, கல்யாணத்துக்கு பேச சொன்னா சரியா இருக்கும். ஆனா லவ்வுக்கு போய் பேச சொன்னா எப்படிங்க? யார் லவ் பண்றாங்களோ அவங்க தான் போய் சொல்லணும். அப்பதாங்க லவ் வரும். அதுக்கு மீடியேட்டர் வச்சா எப்படி லவ் வரும்? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. உங்க மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அதுவும் நீங்க போய் என் லவ் சொன்னாதான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கறதுல நான் பயங்கரமா நம்புறேன். அதனால தாங்க நான் உங்ககிட்ட இவ்வளவு தூரம் கேக்குறேன். சோ ப்ளீஸ், நீங்க எப்படியாவது சிவா கிட்ட பேசி என் கல்யாணத்துக்கு மட்டும் சம்மதம் வாங்கி கொடுத்துருங்க. நான் சொன்னா வேலையே தர மாட்டாரு. அப்படி இருக்கும்போது எப்படிங்க உங்களுக்கு லைஃப் தர ஒத்துப்பாரு? இல்லங்க, நீங்க பேசினாதான் எல்லாமே கரெக்டா நடக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு நல்லாவே இருக்கு. ஆனா நீங்க என்னடானா முடியாது மாட்டேன்னு சொல்றீங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த விஷயத்துல என் மேல கோவமோ? நான் என்ன சிவாவை லவ் பண்றேன் எனக்கு கோவம் வரதுக்கு? யாருக்கு என்ன நடந்தா எனக்கு என்ன? அப்படியே என்ன பத்தி சிவா கிட்ட பேசணும்னா பேச மாட்டேங்கிறீங்க. இந்த பாருங்க, கடல் கூட வத்தி போகும், எவரெஸ்ட் மலை கூட உயரம் கம்மி ஆயிடும். ஆனா ஒருத்தரோட மைண்ட் செட்டை மட்டும் மாத்துறது ரொம்ப கஷ்டம். பரவாயில்லைங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நடக்காம போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கலாம். ப்ளீஸ்ங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்க, என்னால முடிஞ்ச வரை நான் ட்ரை பண்றேன். ஆனா முழுசா என்னையே நம்பாதீங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ so much. ஏன்பா இப்படி? அசோக், அசோக். வாங்கம்மா. சார், அசோக் இல்லையா? இன்னைக்கு வரலம்மா. ஏன், என்னாச்சு? 2 நாள் முன்னாடி உடம்பு சரியில்லைன்னு சொன்னா, இன்னும் உடம்பு சரியாகலைன்னு நினைக்கிறேன். வர்ற மாதிரி இருந்தா இந்நேரத்துக்கு கடைக்கு வந்திருக்கணும், வரல. அவர் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? இங்க பக்கத்து தெருவுல தான் இருக்கு. லெஃப்ட் சைடுல போனா 2வது தெருவுல 3வது வீடு. தேங்க்ஸ். அசோக், அசோக். யாரு? நான் தான் அனு வந்திருக்கேன். அனுவா? அனு, நீங்களா? வாங்க வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. ஐயோ, என்னங்க நீங்க கீழே உட்காந்துட்டீங்க? பரவாயில்லைங்க, கம்ஃபர்டபுளா இருக்குங்க. ஏங்க, ஐயோ நீங்க இது கீழே உட்காருறீங்க? பரவாயில்லங்க, எனக்கும் கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. இது கனவா நிஜமானு என்னால நம்பவே முடியலங்க.
சாரிங்க. எதுக்குங்க? உங்களை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். அனு, நான் ஃபீல் பண்ணது கொஞ்சம் தாங்க. ஆனா நீங்க டிஸ்டர்ப் ஆயிருவீங்கன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். டிஸ்டர்ப் ஆனது நான் இல்ல, நீங்க தான். அன்னைக்கு எதுக்கு நிச்சயதார்த்தத்துல அவ்வளோ டிஸ்டர்ப்டா இருந்தீங்க? என்ன ப்ராப்ளம்? சரி விடுங்க. சொல்ல விருப்பம் இல்லாதப்ப சொல்லுங்கன்னு கேக்குறது அவ்வளோ நல்லதில்ல. தேங்க்ஸுங்க. எதுக்கு தேங்க்ஸ்? அதை பத்தி கேட்க மாட்டேன்னு சொன்னீங்களே, அதுக்காக தான். சரி, வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்கேன், அவங்கள கவனிக்கணும்னு தோணாத உங்களுக்கு? ஐயோ சாரிங்க, இருங்க காஃபி கொண்டு வந்துடுறேன். இருங்க இருங்க, காஃபி குடுக்கறதுக்கு முன்னாடி உங்க அம்மாவை இன்ட்ரோ பண்ணுங்க. அதோ அம்மா, இங்க வந்து பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. ஒரு நிமிஷம் இருங்க, காஃபி கொண்டு வந்துடுறேன். அம்மா, யார் வந்திருக்காங்க தெரியுதா? அனுமா. போய் பேசிட்டு இருக்குமா. உள்ள என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? போய் அனுகிட்ட பேசிட்டு இருங்க. அம்மா, அனு உங்ககிட்ட பேசணுமாமா? நீங்களும் அனுவ பேசிட்டு இருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வந்துடுறேன்.